إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையான முஃமின் என்று சொல்லுகின்ற பொழுது ஈமானுடைய 6 அடிப்படைகளை அவன் உள்ளத்தினால் ஏற்று நாவினால் மொழிந்து அதற்கமைய தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் ஈமானுடைய 6 அடிப்படைகளுள் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கின்ற கருமங்களை நிறைவேற்றுவதற்காக படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எதையெல்லாம் இந்த உலகத்தில் செய்ய விரும்புகின்றானோ அவைகளை கட்டளையிடுவதன் மூலம் செய்து கொள்வதற்காக மனிதர்களுடைய கண்ணுக்கு நேரடியாக தென்படாத ஒரு படைப்பு மலக்குமார்கள் என்ற ஒரு சாராரை, ஒரு படைப்பை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் என்று நம்ப வேண்டும் என்பது ஒரு அடிப்படை.
அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலிகத்தில் மலாயிகத்து மின் நூர், மலக்குமார்கள் என்பவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த மலக்குமார்களை பொறுத்தவரையில் சாதாரணமாக ஒரு மனிதனால் நேரடியாக காண முடியாத அளவுக்கு அதை அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பதோடு அவர்களை நம்ப வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கட்டாயப்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த மலக்குமார்களை பொறுத்தவரையில் மனிதர்களோடு பல விடயங்களில் சம்பந்தப்பட்டிருந்தாலும், பல விடயங்களில் அவர்களுடைய தொடர்பு மனிதர்களுக்கு இருந்தாலும், இன்றைக்கு நாங்கள் பார்க்கவிருப்பது அந்த மலக்குமார்கள் மனிதர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் பிரார்த்தனை செய்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனைகளுக்கும் அந்த துஆக்களுக்கும் நாங்கள் தகுதியானவர்களா என்கிற ஒரு நிலையை பார்ப்பதுதான் இன்றைய தலைப்பின் நோக்கமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே மலக்குமார்கள் என்பவர்கள் முஃமின்களுக்கு, உண்மையான இறை விசுவாசிகளுக்கு பொதுவாகவே துஆ செய்கிறார்கள் என்பதுதான் குர்ஆனுடைய அடிப்படை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா காஃபிருடைய 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையில் இப்படி சொல்லி காட்டுகிறான். அல்லதீன யஹ்மினூனல் அர்ஷ, அல்லாஹ்வுடைய அரிஷை சுமந்திருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் இருக்கிறார்களே, வமன் ஹவுலஹு, அந்த அரிஷுக்கு சூழால் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அவர்களுடைய இரட்சகன் அல்லாஹ்வுடைய புகழை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வயுமினூன பிஹி, அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள். வயஸ்ஸக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அரிசை சுமந்திருக்கின்ற மலக்குமார்கள், அரிசுக்கு சூழாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எப்பொழுதும் உண்மையான முஃமின்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு அடிப்படை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள்? ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, இறைவா நீ அனைத்து படைப்பினங்களையும் ரஹ்மத்தாலும் அறிவாலும் சூழ்ந்திருக்கின்றாய். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எல்லா படைப்புகளையும் சூழ்ந்திருக்கிறது. உலகத்திலே முஸ்லிமாக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்து பார்வை இருக்கிறது. அதனாலதான் காஃபிர்களும் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து சூழ்ந்திருக்கிறது. வ இல்மா, அனைத்தையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான். அனைத்து படைப்பினங்களை பற்றியும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அந்த விடயத்தை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு எப்படி துஆ செய்கிறார்கள்? ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, இறைவா யாரெல்லாம் தௌபா செய்து மீளுகின்றார்களோ அவர்களுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக. உண்மையான மூமின்கள் நாங்கள் ஒரு பாவத்தை செய்கிற பொழுது, ஒரு தப்பு தவறை செய்கிற பொழுது, யா அல்லாஹ் என்னை மன்னித்துக்கொள் என்று தௌபா செய்கிறோம் என்றால் மலக்குமார்கள் எங்களுடைய தௌபாவை ஏற்று மன்னிப்பளிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். வத்தபஉ சபீலக், இறைவா உன்னுடைய நேரான பாதையை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக. வக்ஹிம் அஸாபல் ஜஹீம், நரக தண்டனையிலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. எவ்வளவு பெருமதியான பிரார்த்தனை என்று பாருங்கள். யாரெல்லாம் தௌபா செய்து மீள்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பளிப்பாயாக. யாரெல்லாம் உன்னுடைய நேரான பாதையை பின்பற்றி நடந்தார்களோ அவர்களுக்கு மன்னிப்பளிப்பாயாக. அவர்களை நரக தண்டனையிலிருந்து காப்பாயாக. ரப்பனா, எங்கள் இறைவா, வஅத்கில்ஹும் ஜன்னாத்தி அத்னின் அல்லதி வஅத்தஹும், நீ அவர்களுக்கு வாக்களித்த அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை, சுவன பூந்தோப்புக்களை அவர்களை நுழைவித்து விடு. சுவன பூந்தோப்புக்களில் அவர்களை நுழைவித்து விடு. வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம், அந்த உண்மையான முஃமின்களுடைய
பெற்றோர்களில் யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும் நுழைவித்து விடுவாயாக. வஅஸ்வாஜிஹிம், அவர்களுடைய மனைவிமார்களில் யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும் அந்த பூந்தோப்புகளில் நுழைவித்து விடுவாயாக. வதுர்ரியாத்திஹிம், அவர்களுடைய சந்ததிகளில் பிள்ளை குட்டிகளில் யாரெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும் சுவனத்தோப்புகளில் நுழைவித்து விடுவாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு உலகத்தில் வாழுகின்ற உண்மையான மூமின்களுக்கு இன்னொரு துஆ செய்கிறார்கள். எப்படி? வகிஹிமுஸ் ஸய்யிஆத், இறைவா தப்பு தவறுகளிலிருந்து பாவங்களிலிருந்து அவர்களை நீ பாதுகாத்து விடு. வமன் தகிஸ் ஸய்யிஆதி யௌமஇதின் ஃபகத் ரஹிம்தஹு, நீ யாருக்கெல்லாம் தப்பு தவறுகளிலிருந்து பாதுகாப்பளித்து விடுகிறாயோ அவர்கள் மீது நீ அருள் புரிந்து விட்டாய் என்று அவர்கள் சொல்லிவிட்டு வதாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் மறுமை நாளையிலே வெற்றி பெறுவார்கள். உலகத்தில் பாவங்களிலிருந்து தூரப்படுத்தப்பட்டவர்கள் மறுமையிலே வெற்றி பெறுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் ரப்பே என்று நீண்டதொரு பிரார்த்தனையை உண்மையான முஃமின்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிற மனிதர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய சத்திய பாதையை பின்பற்றுகிற மனிதர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த மலக்குமார்களுடைய துஆ பிரார்த்தனை எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய வாப்பாமார்கள், எங்களுடைய உம்மம்மாமார்கள் அவர்களுக்கும் இருக்கிறது, எங்களுடைய மனைவிமார்களுக்கும் இருக்கிறது, எங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொண்டு அந்த மலக்குமார்களின் பிரார்த்தனைகளில் ஆசை வைக்கிற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் உண்மையான முஃமின்களாக, செய்கிற பாவங்களுக்கு தௌபா செய்கின்ற முஃமின்களாக, அல்லாஹ்வுடைய நேரான பாதை குர்ஆனையும் சுன்னாவையும் சரியாக பின்பற்றுகின்ற மனிதர்களாக இருந்தால் அந்த மலக்குமார்களுடைய தொடர்ச்சியான பிரார்த்தனைகளுக்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும் என்கிற பாடத்தை இந்த வசனங்களிலிருந்து நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், 42வது அத்தியாயத்தின் 5வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமை அவைகளை சொல்லுகின்ற அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், மலக்குமார்கள் வானவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய இரட்சகன் அல்லாஹ்வுடைய புகழை அவர்கள் துதிப்பார்கள். வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்த், இந்த பூமியிலே வாழக்கூடியவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே உண்மையான முஃமின்கள், உண்மையான இறை விசுவாசிகளுக்கு மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள், பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்ற அந்த பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு ஈமானை பலப்படுத்த வேண்டும். படைத்தவன் ரப்போடு இருக்கின்ற தொடர்பை கூட்டிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னா என்ற அந்த சத்தியத்தை இறுக்கி பிடித்துக் கொண்டு அதன் அடிப்படையில் வாழ வேண்டும். அதனூடாக மலக்குமார்களின் பிரார்த்தனைகளுக்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும் என்கிற குர்ஆனுடைய கட்டளையை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, மலக்குமார்கள் எங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற இன்னொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். புகாரியிலே 4445, முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. அல் மலாயிகா, வானவர்கள் மலக்குமார்கள் இருக்கிறார்களே, துஸல்லி அலா அஹதிக்கும், உங்களில் ஒருவருக்கு துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். எப்படி? மாதாம ஃபீ முஸல்லா அல்லதி ஸல்லா ஃபீஹி, தொழுத இடத்தில் அவர் இருக்கும் காலமெல்லாம் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். தொழுத இடத்திலே நாங்கள் எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தாலும் எங்களுக்காக மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். எப்படி? அல்லாஹும்ம ஃகிர் லஹு அல்லாஹும்ம ரஹம்ஹு, இறைவா அவர்களுக்கு பாவ மன்னிப்பு அளித்து விடு, இறைவா அவர்களுக்கு அருள் புரிந்து விடு என்று துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். யாருக்கு தெரியுமா? தொழுத மனிதன் தொழுத இடத்திலே அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் துஆ செய்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எப்பொழுது இடத்திலிருந்து எழும்பி செல்கிறோமோ அல்லது எப்பொழுது எங்களுடைய வுது முறிந்து விடுகிறதோ அதுவரைக்கும் மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எங்களுக்கு கஷ்டமானது அதுதான்.
எங்களுக்கு கஷ்டமானது தொழுது விட்டால் வேகமாக எழுந்து செல்ல வேண்டும். வேலை வெட்டிகள் சோழிகள் இருந்தால் எழுந்து செல்வது பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே பொது கட்டளை இடுகிறான். நீங்கள் ஜும்ஆ தொழுதாலும் சரி, ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்றினாலும் சரி, 5 நேர தொழுகை தொழுதாலும் சரி, நீங்கள் எழும்பி செல்லலாம் என்ற பொது அனுமதியை அல்லாஹ் தந்திருக்கிறான். சலாம் கொடுத்து விட்டால் எழும்பி போகலாம். நடந்து நடந்தோ சாய்ந்திருந்து கொண்டோ எங்களுக்கு ஔராதை முடிக்கலாம், அது வேறு. ஆனால் தொழுத இடத்தில் ஒரு அதே அமர்வு நாங்கள் அமர்ந்திருந்தால் எங்களுக்காக மலக்குமார்கள் துஆ செய்வார்கள் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் பள்ளிக்கு வருகிறார். பள்ளிக்கு வந்தவர் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார். தொழுதவர் தொழுத இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு. இன்னொன்று இருக்கிறது, என்ன தெரியுமா? வந்தவர் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார். அவருக்காகவும் மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு சாதாரணமா எங்கட அவசரம், எங்கட நிலைமை எப்படின்னு சொன்னா, தொழுகைக்கு வருகிறோம், நேரத்துக்கு இகாமத்து சொல்லலண்டா அதுவே பிரச்சனைக்கு காரணம். எங்களுக்கு பள்ளியிலும் கொஞ்ச நேரம் இருக்கேலாது, அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் நபித்தோழர்கள் இஷா தொழுகைக்கு பள்ளிக்கு வருவாங்க, சஃபிலே அமர்ந்திருப்பார்கள். எந்த அளவுக்கு அமர்ந்திருப்பார்கள் தெரியுமா? அவர்கள் தூங்கி கொரட்டை சத்தம் கேட்கும். சில அறிவிப்புலவர் அப்படி தலைகள் சாய்ந்து விழும், அந்த அளவுக்கு தூங்குவாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதமாக இஷா தொழுகைக்கு வருவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னை காணும் வரைக்கும் நீங்கள் தொழுகைக்காக எழும்ப வேண்டாம் என்றாங்க. அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் பள்ளிக்கு வந்து நீண்ட நேரம் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பாங்க. நாங்கள் ஜும்மாவுக்கு வருகிறோம், இஷா தொழுகைக்கு நேர காலத்தோடு வருகிறோம். ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறோம். சில நேரம் நாங்க மகரிபுக்கு வந்துருவோம், வந்தவங்க இஷாவையும் தொழுதுட்டு போவோமே செய்வோம். மகரிப தொழுதுட்டு இஷா வரைக்கும் அமர்ந்திருப்போம், வைத்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள் என்ற பாடத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, வேலைப்பளுக்கள் இருந்தால் எங்களுக்கு கலைந்து செல்லலாம். ஓய்வு நேரம் இருந்தால் தொழுகிற இடத்தில் சற்று நேரம் தாமதித்து இருந்து பாருங்கள், மலக்குமார்களுடைய பிரார்த்தனைகள் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும். வீட்டிலே ஓய்வாக இருந்தால் நேர காலத்தோடு பள்ளிக்கு வாருங்கள். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தொழுகையை எதிர்பார்த்து மஸ்ஜிதுக்குள் அமர்ந்திருங்கள். அல்லாஹு அக்பர். மலக்குமார்கள் அந்த நேரமெல்லாம் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த சிறப்பு பகுதிகளை புரிந்து கொண்டு நேர காலத்தோடு பள்ளிக்கு வருகிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். தொழுத பிறகு விரைவாக ஓடிவிடாமல் தொழுத இடத்தில் கொஞ்ச நேரம் தாமத்திருக்கிற அந்த பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நாங்கள் ஆளாக முடியும் என்கிற பாடத்தை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, மலக்குமார்களுடைய பிரார்த்தனை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம் எது தெரியுமா? மலக்குமார்களுடைய ஒரு பிரார்த்தனையினால் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்படி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், தொழுகையில இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? வலத்தாலீன் என்று சொன்னால் ஆமீன் சொல்ல வேண்டும். இது தொழுகையுள்ளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறவருக்குள்ள சட்டம். வலத்தாலீன் சொன்னா ஆமீன் சொல்ல வேண்டும் என்பது. இமாமுக்கு பின்னால தொழுதா எப்பொழுது ஆமீன் சொல்வதை ஆரம்பிக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு. இமாம் ஆமீன் சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். ஜமாஅத்தாக தொழுகிற நேரம் பேண வேண்டிய முக்கியமான ஒரு சுன்னா என்னண்டா, இமாம் ஆமீன் சொல்ல ஆரம்பிச்சாதான் நாங்க ஆமீன் சொல்லணும். இமாமுக்கு முன்னால ஆமீன் சொன்னா இந்த சிறப்பு கிடைக்காது. ரசூல் எப்படி சொல்றாங்க? இதா அம்மனல் இமாம். இமாம் ஆமீன் சொன்னால் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். சில இமாம்களுக்கு இந்த சட்டம் தெரியாது, ஆமீன் சொல்ல மாட்டாங்க. ஆமீன் சொல்லலன்னா நாங்க ஆமீன் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? எனவே இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிற அதே வேகத்துல ஆமீனையும் சொல்ல வேண்டும்.
அதை கேட்டாதான் நாங்க என்ன செய்யணும், ஆமீன் சொல்ல வேண்டும் என்பது ஒரு சுன்னா, ஒரு வழிகாட்டல், அது ஒரு பகுதி. இதனால என்ன கிடைக்க போகுது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, ஃபஇன்னஹு மன் வாஃபக தஅமீனஹு தஅமீனுல் மலாயிகா. யாருடைய ஆமீனுக்கு மலக்குமார்களுடைய ஆமீன் நேர்பட்டு விடுமோ, மலக்குமார்களும் ஆமீன் சொல்லுவாங்க, மலக்குமார்களும் ஆமீன் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருடைய ஆமீனுக்கு மலக்குமார்களுடைய ஆமீன் நேர்பட்டு விடுகிறதோ அவருக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இமாமுக்கு பின்னால தொழுகிற நேரம் ஆமீன் சொல்ல அவசரப்பட்டுடாதீங்க. இமாம் ஆமீன் சொல்றத கேட்ட பிறகு நீங்க ஆமீன் சொல்ல ஆரம்பிங்க. அந்த நேரத்துல தான் மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவாங்க. யாருடைய ஆமீனுக்கு மலக்குமார்களுடைய ஆமீன் நேர்படுமோ, நீங்க முந்திட்டீங்கண்டா அந்த பாக்கியம் கிடைக்காது. இமாம் ஆமீன் சொன்ன பிறகு நீங்க ஆமீன் சொல்லுங்க, மலக்குமாருடைய ஆமீனுக்கு நேர்படுவீங்க. நேர்பட்டா கிடைக்கிற பாக்கியம் என்ன? உங்களோட முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பாண்டவர்களே, ஆமீன் என்றது என்ன? ஆமீன் என்றது ஒரு துஆ. ஆமீன் என்ற அர்த்தம் இறைவா நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற அர்த்தம் உள்ளது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே மலக்குமார்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் ஏற்றுக்கொள்வாயாக என்ற துஆவை செய்றாங்க. அவர்களுடைய இந்த ஆமீன் என்றதுக்கு ஆமீன் நேர்பட்டால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கும் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஒரு சுன்னாவையும் நானும் நீங்களும் மறந்து விடாமல் படித்துக் கொள்ள வேண்டும். இமாம் ஆமீன் சொல்ற நேரம் சும்மா இருக்காதீங்க, ஆமீன் சொல்லி பழகுங்க. மலக்குமார்களோட ஆமீனுக்கு நேர்பட்டால் அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்புக்கு முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்ற அளவுக்கு காரணமாக இருக்கும்ன்றதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் மலக்குமார்களுடைய துஆ பிரார்த்தனை எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான சந்தர்ப்பத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லித்தாராங்க. அத உம்மு தர்தா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க பதிவு செய்றாங்க. எப்படி? சஃப்வான் இப்னு அப்துல்லாஹ் பின் சஃப்வான் ஒரு தாபிஈ, அவங்க அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹோட வீட்டுக்கு போறாங்க. சொல்றாங்க, நான் ஷாமுக்கு போனேன், போய் அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக அவங்களோட வீட்டுக்கு போனேன். போனா அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுல இருக்கல்ல, உம்மு தர்தா அவங்க தான் இருந்தாங்க. அந்த நேரத்துல உம்மு தர்தா ரதியல்லாஹு அன்ஹா இந்த சஃப்வான் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, அத்துரீது அல் ஹஜ் அல் ஆம், இந்த வருஷம் நீங்க ஹஜ்ஜுக்கு போக போறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றார், ஆம், நான் ஹஜ்ஜுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உம்மு தர்தா ரதியல்லாஹு அன்ஹா அந்த சஃப்வான் என்ற தாபியா அவங்கள பார்த்து சொல்றாங்க, ஃபதுல்லாஹ லனா பிகைரின், நீங்க ஹஜ்ஜுக்கு போனா எங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக நீங்க துஆ செஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? தஅவத்துல் மர்இல் முஸ்லிமி லி அஹீஹி பிதஹ்ரில் கைபி முஸ்தஜாபா. ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய சகோதரனுக்காக அவனுக்கு தெரியாமல் கேட்கின்ற துஆ. எப்படி சொன்னாங்க? ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய ஒரு சகோதரனுக்காக அவனுக்கு தெரியாமல் கேட்கின்ற துஆ இருக்கிறதே, அது அங்கீகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. துஆ அங்கீகரிக்கப்படுறது மட்டுமல்ல, அப்படி நான் ஒரு சகோதரனுக்கு தெரியாம துஆ கேட்டா, நீங்க ஒரு சகோதரனுக்கு தெரியாம துஆ கேட்டா, அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? இந்த ரஸிஹி மலக்குன், அவருடைய தலைமாட்டிலே ஒரு மலக்கு இருப்பார், முஅக்கல், அவர் அதுக்குண்டே நியமிக்கப்பட்டவர். அவர் அதுக்குண்டே நியமிக்கப்பட்டவர். உலகத்துல யாரெல்லாம் அடுத்தவங்களுக்கு தெரியாம துஆ கேட்பாங்களோ
அவர்களுக்கெல்லாம் ஒரு மலக்கை அல்லாஹ் சாட்டி வைத்திருக்கிறான். குல்லமா தஆலி அஹீஹி பிகைரின், எப்பொழுதெல்லாம் ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு தெரியாம அவனுடைய நலவுக்காக துஆ செய்கிறாரோ அந்த நேரத்திலெல்லாம் காலல் மலக்குல் முஅக்கலு பிஹி, அவருக்காக சாட்டப்பட்டிருக்கிற அந்த மலக்கு இருக்கிறாரே அவர் என்ன தெரியுமா துஆ கேட்பார், ஆமீன், இறைவா இவர் கேட்ட துஆவை நீ ஏற்றுக்கொண்டு சொல்லிட்டு வலக பிமிதிலின், உனக்கும் அது போன்று கிடைக்கட்டும் அப்படின்னு துஆ செய்வாரு. இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ்ன்றத நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, எங்கள நிறைய பேருக்கிட்ட இல்லாத ஒரு பழக்கம் தான் என்ன, அடுத்தவங்களுக்காக தெரியாம துஆ கேட்கிறது. முகத்துக்கு துஆ கேட்டுடுவோம், முகத்துக்குமா சத்தம் போட்டே துஆ கேட்டுட்டு போயிருவோம். அன்பார்ந்தவர்களே, அதுக்கு இந்த சிறப்பு நேரடியாக வரவில்லை. எதுக்கு இருக்கிறது? ஒரு சகோதரனுக்கு தெரியாம துஆ கேட்கணும். நீங்க இரவையில தஹஜ்ஜுடைய நேரத்துல யாருக்கும் தெரியாம துஆ கேட்கிற நேரம், உங்களோட மனைவி மக்களுக்காக கேட்கிற மாதிரி, உங்களோட பெற்றோர்களுக்கு கேட்கிற மாதிரி, உங்களோட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கேளுங்க. உங்களோட புள்ள குட்டிக்கு கேட்கிற மாதிரி, உங்களுடைய பிள்ளை குட்டிகளோடு படிக்கின்ற அவர்களுக்கும் கேளுங்கள். உங்களோட நானா தம்பிக்கு கேட்கிற மாதிரி, உங்களோட பிசினஸ் பண்றாங்களே அவர்களுக்கு கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கேட்கிற மாதிரி உங்களோட நண்பர்களுக்கு கேளுங்க. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு நோய் இருக்குதா, உங்களோட ஆரோக்கியத்துக்கு துஆ செய்றீங்களா, உங்களோட நண்பன் நோயாளியா, அவனுக்கு துஆ கேளுங்க. உங்களோட ஊர்ல ஒருத்தருக்கு நோய் இருக்குதா, அவருக்கு துஆ கேளுங்க. நாங்கள் யாருக்காக தெரியாமல் துஆ கேட்டாலும் அந்த மலக்கு எங்களுக்காக அதே துஆவை கேட்பார் என்கிற ஒரு பாடத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தராங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, எங்களோட துஆல ஒரு பழக்கம் இருக்கணும். எங்களுக்கு மட்டும் கேட்காம எங்களோட நண்பர்களுக்காக, எங்களுக்கு தெரிந்தவர்களுக்காக, அவங்களுக்கு தெரியாம துஆ கேட்டு போகணும். பேரை சொல்லி கேளுங்க, பேரை சொல்லி கேளுங்க. மலக்குமார்கள் எங்களுக்காக துஆ கேட்கிற சந்தர்ப்பம் சகோதரர்களே தவறவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, சில நேரம் சில மனிதர்கள் வந்து எனக்காக துஆ கேளுங்கன்றுவாங்க. நாங்க முன்னால கேட்டுட்டு போயிருவோம். இதுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. அவர் கேட்டவரை ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு நாளாவது ஒரு நேரமாவது ஒதுக்கி, யா அல்லாஹ் இந்த சகோதரர் ஒரு துஆ கேட்க சொன்னார், யா அல்லாஹ் அவர பாவத்தை மன்னிச்சிரு, அவர கஷ்டத்தை போக்கிரு, அவர பொருளாதாரத்துல பரக்கத்தை செஞ்சிரு, ஒரு துஆ கேளுங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களுக்கு நல்லதை செய்யறவங்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் கைர்னு முன்னுக்கு சொல்லிட்டு போயிருவீங்க. அதுக்கு இந்த சிறப்பு கிடையாது. யா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு சகோதரர் இப்படி ஒரு உதவி செய்யாரு, இப்படி ஒரு சகோதரர் எனக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னாரு, அவருக்கு நீ பரக்கத்தை செஞ்சிரு, அவருக்கு நீ நல்லதை கொடுத்துரு, அவர பாவத்தை மன்னிச்சிரு, கேளுங்க. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அடுத்தவர்களுக்கு தெரியாமல் துஆ கேட்கும் பொழுதெல்லாம் மலக்குமார்கள் எங்களுக்காக துஆ கேட்பார்கள் என்று சொன்னா எங்கட துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா? சுவர் இல்ல. மலக்குமார்களோட துஆ முஸ்தஜாபா, அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய சகோதரனுக்கு தெரியாமல் துஆ கேட்டால் முஸ்தஜாபத்துன், அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, மலக்குமார்களுடைய துஆ எங்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம். அல் குர்ஆன்ல அல்லாஹ் முஃமின்களை பற்றி சொல்கிற நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தவர்களை பற்றி சொல்கிற நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை 3 சாராராக பிரிக்கிறான். மறக்காதீங்க சகோதரர்களே. முதலாவது முஹாஜிர்கள், அல்லாஹ்வுக்காக சொந்த நாடு மக்காவை விட்டுட்டு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த சஹாபாக்கள். இரண்டாவது மதீனாவிலே இருந்து கொண்டு வந்தவர்களுக்கு உதவி செய்த அன்சாரி நபி தோழர்கள். மூன்றாவது யார்? சூரத்துல் ஹஷ்ருடைய 71வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தை படியுங்கள். வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு பின்னால் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமின்கள். இந்த மூன்றாவது அணியில தான் சாருவாங்க. அவங்களோட முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? யகூலூன, அவர்கள் துஆ செய்வார்கள், ரப்பனா, எங்கள் இறைவா, இக்ஃபிர் லனா, எங்களுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக, வலி இஹ்வானினல் லதீன சப
சபகூனா பில் ஈமான், எங்களுக்கு முன்னால ஈமானோட போனாங்களே அவர்களுக்கும் பாவ மன்னிப்பளிப்பாயாக என்று துஆ செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலே முஹாஜிர்களுக்கு ஒரு சில பண்புகளை அல்லாஹ் சொன்னான், அன்சாரிகளுக்கு ஒரு சில பண்புகளை சொன்னான். மூன்றாவது சாரார் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடியவர்கள், அவர்களுடைய பண்பு என்ன தெரியுமா? தனக்கு மட்டும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, தனக்கு மன்னிப்பு கேட்கிறதோட ஈமானோடு மரணித்து போனார்களே அவர்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேடுவாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அடுத்தவர்களுக்காகவும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நூஹ் நபி அவங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நூஹ் நபி அவர்கள் துஆ செய்கிற பொழுது எப்படி துஆ செய்தார்கள்? ரப்பி கிஃபிர்லி, இறைவா எனக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக, வலில் முஃமின் வலிவாலிதைய, என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக, வலிமன் தஹல பைத்திய முஃமினன், என்னுடைய வீட்டுக்குள் ஈமானோடு நுழைந்தவர்களுக்கும் மன்னிப்பளிப்பாயாக, வலில் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள் அனைவருக்கும் மன்னிப்பளிப்பாயாக என்று எல்லாருக்கும் துஆ கேட்டாங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்கட பிரார்த்தனைகள்ல எங்கட துஆக்கள்ல எப்பொழுதும் நாங்கள் அடுத்தவர்களுக்கு துஆ செய்கிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அது எங்கட இயல்பாக இருக்க வேண்டும். இந்த பள்ளி இருக்குதா, துஆ கேட்கிற நேரம் இந்த பள்ளி நிர்வாகிகளுக்கு துஆ கேட்கிறது, பள்ளி இருக்கிற இமாமுக்கு துஆ கேட்கிறது, பள்ளியில் இருக்கிற முஅத்தினாருக்கு துஆ கேட்கிறது. எங்கட பிள்ளைகள் படிக்கிறாங்களா, படிச்சு கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு துஆ கேட்கிறது. அன்பார்ந்தவர்களே, யாருக்கு இல்லை, யாருக்கெல்லாம் கேட்க முடியுமோ கேளுங்க. அதனூடாக மலக்குமார்களுடைய துஆ எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம். இன்னொரு ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னார்கள். எப்படி? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி, ஒவ்வொரு நாளும் மனிதன் அடைகின்ற காலை பொழுது இருக்குதே, ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் இல்லா மலக்கானி யன்சிலான், இரண்டு மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு வராங்க. ஒவ்வொரு நாளும் காலையில ரெண்டு மலக்கு இறங்குறாங்க. எப்படி? ஃபயகூலு அஹதுஹுமா, அந்த இருவரில் ஒருவர் கேட்கிற துஆ எப்படி? அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா கொடுக்கின்ற மனிதர்களுக்கு பிரதியீட்டை கொடுப்பாயாக துஆ செய்றாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு நாளும் காலையில ரெண்டு மலக்குமார் வராங்க. அதுல ஒரு மலக்கிட பணி என்ன தெரியுமா? சதக்கா செய்கிற மனிதர்களுக்கு துஆ கேட்கிறாங்க, தர்மம் செய்கிற மனிதர்களுக்கு துஆ கேட்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை சதக்கா செய்ய பழகிக்கங்க. சதக்காண்டி சொல்லும் பொழுது குல்லு மஅரூஃபின் சதக்கா, எல்லா நல்ல காரியமும் குர்ஆன் சுன்னாவுடைய பார்வையில எதுவெல்லாம் நல்ல காரியமோ அதை செய்யறது சதக்காண்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மனிதனுக்கு புத்திமதி சொல்றோமா, ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்றோமா, ரோட்ல போற ஒரு மனிதனை பார்த்து சிரிக்கிறோமா, ஒரு புள்ளையிட தலையை தடாவி விடுறோமா, எதுவெல்லாம் நல்லதோ எல்லாம் சதக்கா. ஒரு வாகனத்தை ஓட்டிக்கிட்டு போறாரு, இடையில வாகனத்துல டயர்ல காத்து போயிட்டுது, நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்க, அவருக்கு சதக்கா. ஒருவர் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாராரு, அவரோட தொடிய தள்ளேலாம இருக்குது, அவரோட பொருட்களை வாகனத்துக்கு ஏத்தேலாம இருக்குது, நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறீங்க, சதக்காண்டாங்க ரசூலுல்லாஹ். அன்பார்ந்தவர்களை, சதக்கான்றது விசாலமான ஒரு பகுதி. என்ன தர்மம் என்று வருகிற பொழுது என்ன தர்மத்தை செய்தாலும் அந்த மலக்கு என்ன செய்வார்? பிரதியீட்டுக்காக துஆ செய்வார். அதுல குறிப்பிட்ட தர்மம் என்ன? பணரீதியான உதவி. பணரீதியான உதவி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தர்மத்தை செய்வோமாக இருந்தால், ஒரு சதக்காவை செய்வோமாக இருந்தால், ஒவ்வொரு நாளும் காலையில இறங்கக்கூடிய மலக்கு எப்படி துஆ கேட்பார்? அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பிரதியீட்டை கொடுப்பாயாக. எனவே ஏழைகளுக்கு, கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்கிற பழக்கம், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அடிப்படையில் செலவழிக்கிற பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குமாக இருந்தால் மலக்குமார்களுடைய துஆ கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கும். அதே நேரம் கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டினால் இரண்டாவது மலக்கு பதுவா செய்ய ஆரம்பித்து விடுவார்.
அதையும் நானும் நீங்களும் மறந்து விடக் கூடாது. எப்படி அவர் கேட்பார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயகூலுல் ஆகர், அடுத்த மலக்கு எப்படி பதுவா செய்வார் தெரியுமா? அல்லாஹும்ம அஅதி மும்சிகன் தலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாரோ, கஞ்சத்தனம் காட்டுகிறாரோ, அவருக்கு அழிவை கொடுத்து விடுன்னு துஆ செய்வாராம். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். மலக்குமார்களுடைய சாபத்துக்கு ஆளாகி விடக்கூடாது. இருக்கிறத கொடுக்காம இருக்கிறது இருக்குதே, இது மலக்குமார்களுடைய சாபம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல், கொடுக்கின்ற அந்த தன்மையை உருவாக்கி கொள்வதன் மூலம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கின்ற அந்த பண்பை உருவாக்கி கொள்வதன் மூலம் மலக்குமார்களுடைய பிரார்த்தனையை ஒவ்வொரு நாளும் அடைந்து கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே. அதே போன்றுதான் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும். அந்த 5 நேர தொழுகையில சுபஹ் தொழுகை இருக்குதே, நிறைய பேருக்கு தவறி போகக்கூடிய தொழுகை. அசர் தொழுகை இருக்குதே, நிறைய பேர் பொடுபோக்கு செய்யக்கூடிய தொழுகை. ஏன்? பிஸியான நேரம், பிஸியான நேரம். அந்த 2 தொழுகைக்கும் இஸ்லாம் நிறைய சிறப்புகளை வச்சிருக்கு, தனிய சிறப்புகள் வச்சிருக்குது. அதுல ஒன்று என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் மலாயிகா يتعاقبون فيكم ملائكة بالليل وملائكة بالنهار. மலக்குமார்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க இரவையில வருவாங்க. இன்னொரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க பகலையில வருவாங்க. ويجتمعون في صلاة الفجر. பகல் நேரத்துக்கு வரக்கூடியவங்களும் இரவு நேரத்துக்கு வரக்கூடியவங்களும் சுபஹ் தொழுகையில சந்திப்பாங்க. வஸலாத்தில் அஸ்ர், அஸ்ர் தொழுகையில சந்திப்பாங்க. எப்படி? சுபஹுக்கு வாரவங்க அஸ்ருக்கு போவாங்க, அஸ்ருக்கு வாரவங்க சுபஹுக்கு போவாங்க மலக்குமார்கள். அதனால சுபஹ் தொழுகையிலையும் அஸ்ர் தொழுகையிலையும் 2 மலக்குமார்களும் இருப்பாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த மலக்குமார்களை அல்லாஹ் விசாரிக்கிற பொழுது அல்லாஹ் கேட்பான், நீங்கள் போற நேரத்தில் என் அடியார்கள் எப்படி இருந்தாங்க, நீங்க அவங்களை விட்டு பிரிஞ்சு வார நேரம் எப்படி இருந்தாங்க? நாங்க சொல்லுவாங்க, போகும் பொழுதும் தொழுது கொண்டிருந்தார்கள், திரும்பி வரும் பொழுதும் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்ப இவங்க யாரை மட்டும்தான் பார்ப்பாங்க? சுபஹ் தொழுகிற மனிதர்கள், அசர் தொழுகிற மனிதர்கள். ஜமாஅத்தோட தொழுவமாக இருந்தா இந்த பாக்கியம் கிடைக்கும் சகோதரர்களே. இந்த ஹதீஸ் புகாரில வரக்கூடியது. இதுல இப்னு ஹுசைமாவுலையும் இப்னு ஹிப்பான்லையும் ஒரு பகுதி மேலதிகமா வந்திருக்குது. எப்படி தெரியுமா? ஃபக்ஃபிர் லஹும் யௌமத்தீன். அவங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், மறுமை நாளையில அவர்களுக்காக நீ மன்னிப்பு கொடுன்னு துஆ செய்வாங்களாம். யாரு? சுபஹ் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் கலந்து கொள்ளுகிற அந்த மனிதர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம். மலக்குமார்கள் விசேடமாக என்ன செய்வாங்க? யா அல்லாஹ், மறுமை நாளையில அவர்களுக்கு நீ மன்னிப்பை கொடுத்து விடு என்று துஆ செய்வார்கள் என்ற அந்த சிறப்பையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்பாண்டவர்களே, சுபஹ் தொழுகையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் இஷாவுக்கு வார அரவாசி பேர் சுபஹுக்கு வாரது இல்லை. சுபஹுக்கு வாரது கஷ்டம். சுபஹ் ஜமாத்தை பொடுபோக்கு செய்கிறோம், தூக்கம் எங்களுக்கு பெரிதாக விளங்குது. அன்பாண்டவர்களே, சுபஹ் தவற விடாதீங்க, சுபஹ் ஜமாத்தை தவற விடாதீங்க. அதனால நிறைய சிறப்புகளை இழக்க வேண்டி வரும். தனி ஒரு பாடம். மலக்குமார்களுடைய பிரார்த்தனை கிடைக்க வேண்டுமா? சுபஹ் தொழுகையிலே, குறிப்பாக ஜமாஅத்து தொழுகையிலே நானும் நீங்களும் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்? மலக்குமார்கள் எங்களோடு சங்கமிக்கின்ற நேரம். அல்லாஹ்விடத்தில் சென்று தொழும் பொழுது அவர்களை சந்தித்தோம், தொழும் நிலையிலே விட்டு வந்தோம், அவர்களுக்கு மறுமை நாளில் மன்னிப்பு கொடு என்று பிரார்த்திக்கின்ற சந்தர்ப்பம் கிடைக்கும். அசர் தொழுகை பிஸியான நேரம், விறுவிறுப்பான நேரம், நேரம் ஒதுக்கேலாத நேரம். அப்படித்தானே? லுகர் தொழுகைக்கு பகல் சாப்பாட்டுட பேர்லையாவது என்ன செஞ்சிடலாம்? நேரம் ஒதுக்கிடலாம். ஆனா அசர்ன்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொல்லுங்க பார்க்க. இன்றைக்கு எங்களுக்கு அசர் நடுவாவிட்டுது. சாதாரணமா இந்த மின் வசதிகள் எல்லாம் வாரத்துக்கு முன்னால சூரியன் மறைகிற நேரம் கடையை மூடணுமே. அப்ப அதற்கு பின்னால கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதனால கடையை மூடிட்டு வந்து தொழுதுட்டு போய் திருப்பி கடையை தொழுக்கிறன்றதெல்லாம் பெரிய கஷ்டமான காரியம். அதனால எங்கட தொழுகைகள் பாழா போகுது. நிறைய பேர் அசர் தொழுகையில பொடுபோக்கு. அன்பாண்டவர்களே, அசர் தொழுகையில் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு நாங்கள் ஆளாகலாம் என்கிற பாடத்தை மறந்து விடாமல் புரிந்து கொண்டு, அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்ற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.
அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் சம்பந்தப்படுகின்றன. இரவையிலே வுது எடுத்துவிட்டு தூங்குகிற மனிதர்களுக்காக மலக்குமார்கள் பிரார்த்தனை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்ற ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் பலவீனமான ஹதீஸ் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்றுதான் முதல் ஒரு சஃபுடைய வலது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள் ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸும் பலவீனமான பகுதியில் வரக்கூடியது என்பதையும் நானும் நீங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மலக்குமார்கள் பதுவா செய்கிற ஒரு சந்தர்ப்பம் பார்த்தோம். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கிறது. மலக்குமார்கள் பதுவா செய்கிற சந்தர்ப்பம் குறிப்பாக பெண்மணிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்மணிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மலக்குமார்கள் பதுவா செய்கிற பல சந்தர்ப்பங்களில் முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தஅர் ரஜுலும் ரஅதஹு இலா ஃபிராஷிஹி. தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைக்கின்ற பொழுது ஃபஅபத் அன் தஜீஅ, அவள் வர மறுக்கின்றாள். அப்படி வர மறுத்தால், இரவையில ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைக்கின்ற பொழுது வர முடியாது என்று மறுக்கிறாள் என்று சொன்னால், லஅனத்ஹல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, சுபகு நேரம் வரைக்கும், காலை விடியும் வரைக்கும் மலக்குமார்கள் அந்த பெண்மணிக்கு பதுவா செய்றாங்கன்றாங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் விளங்கிக்கங்க, உங்களோட மனைவிமாருக்கு சொல்லிக் கொடுங்க. பெண்மணிகள், தாய்மார்கள் விளங்குங்க, உங்களோட பொறுப்புல உள்ள பெண்மணிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கணவன்மாரோடு வரக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கெல்லாம் படுக்கையில ஸ்ட்ரைக் பண்றது மிக கவனமாக இருக்க வேண்டும். கணவன் ஆசைக்கு அழைத்து விட்டால் வர முடியாது என்று சொல்ல, கணவன் வெறுத்த நிலையிலே தூங்கினால் சுபகு தொழுகை வரைக்கும் மலக்குமார்களுடைய சாபம் கிடைக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்படி சொல்லப்பட்ட மார்க்கத்துல கணவன்மாரோட மாத கணக்கு, வருட கணக்கு பேசாம இருந்தா என்ன நிலைமை? அவர் ஒரு ரூம்ல, இவர் ஒரு ரூம்ல, ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல தூங்குறது இல்ல, என்ன நிலைமை? அவர் ஒரு வீட்டுல, இவர் ஒரு வீட்டுல, தலாக்கு சொல்லி பிரியல்ல, ஹுல் எடுத்து பிரியல்ல, அவர் ஒரு வீட்டுல வாழ்றார், இவர் ஒரு வீட்டுல வாழ்றார், என்ன நிலைமை? அன்பார்ந்தவர்களே, மலக்குமார்களுடைய சாபத்தை பெற்றுத் தருகிற ஒரு இடம்தான் இரவையிலே கணவனுடைய ஆசைக்கு இணங்காமல் கணவன் வெறுத்த நிலையிலே தூங்கினால் மலக்குமார்களுடைய சாபம் கிடைப்பதற்கு அது காரணமாக இருக்கும். ஒரு கணவர் விரும்பி விட்டிருக்கிறா, பிரச்சனை இல்லை. விரும்பி அவகாசம் தாராரா, பிரச்சனை இல்லை. அவர் விரும்புகிற நேரம், அழைக்கிற நேரம், கணவனோடு கோவிச்சு கொண்டு, கணவனை வெறுத்து கொண்டு, கணவனோடு சண்டை பிடித்து கொண்டு படுக்கையிலே பைசரிப்பு செய்தால் அது மலக்குமார்களுடைய சாபத்தை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி மலக்குமார்கள் பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு துஆ செய்கிறார்கள், பல சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு பதுவா செய்கிற நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு, எதுவெல்லாம் மலக்குமார்களுடைய பிரார்த்தனையை, துஆவை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குமோ அந்த நல்ல காரியங்களிலே அதிக ஆர்வம் காட்டி மலக்குமார்களுடைய பிரார்த்தனையை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வதோடு, எதுவெல்லாம் மலக்குமார்களுடைய பதுவாவை, மலக்குமார்களுடைய சாபத்தை கொண்டு வந்து சேர்க்குமோ அவைகளை படித்து சாபத்திலிருந்து பாதுகாப்பு பெற நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். சாபத்தை பற்றி இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. அதை சொல்ல ஆரம்பிச்சா இன்னும் என்ன செய்யும், நேரம் எடுக்கும் என்ற அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, தேடி படிப்போம், மலக்குமார்களுடைய பிரார்த்தனையை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். மலக்குமார்களுடைய பதுவாவை ஏற்படுத்துகிற காரியங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். இந்த உலகத்தில் உண்மையான முஃமின்களாக வாழ்ந்து, உண்மையான முஃமின்களாக மரணித்து, மறுமை நாளையில் சுவனப்பாக்கியத்தை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.